வணக்கம் நண்பர்களே. அரசியல் களப்பலி, அதாவது கட்சிக்காக அரசியல் களப்பலி கொடுப்பது என்பது எல்லா கட்சிகளிலும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம். தங்கள் கட்சி நலனுக்காக சில முடிவுகளை எடுப்பார்கள். அதை அரசியல் களப்பலி என்று சொல்வார்கள். களத்தில் பலி கொடுப்பது, அதாவது ஒருவர் மீது குற்றச்சாட்டு வருகிறது என்றால் அவர் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் அந்த குற்றச்சாட்டிலேயே அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து விடுவது என்பதுதான் அரசியல் களப்பலி. இந்த இடத்தில் நாம் குறிப்பிடுவது அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மகன் மீது மிகப்பெரிய, அவர் மீது கூட அத்தனை எளிதாக அவர்கள் குற்றம் சாட்டவில்லை. யார்? எதிர்கட்சிகள். இருக்கிறது 10,000 கோடி 20,000 கோடிக்கு மேலே ஒரு கனிம கொள்ளையடித்திருக்கிறார் என்று அட்டைப்படத்திலேயே போட்டு அனுப்பியிருக்கிறார்கள். அவர் கொள்ளையடித்தார்கள். அவர் துறையில் நடக்கும், அதாவது எத்தனை கோடி கொடுத்த இது நடக்கணும், அரசு கஜானாவுக்கு வர வேண்டிய பணங்கள் வெளியில் செல்கிறது என்பதெல்லாம் நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இப்போது துரைமுருகனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னவென்றால், இப்படியே விட்டால் இவர்கள் நிச்சயம் கதிர் ஆனந்தை கைது விடுவார்கள் அமலாக்கத்துறை. அப்போ நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னா மத்தியில் இருக்கிற யாரோ ஒருத்தரை, இது வெளிப்படையாக தான், உடைத்து பேசுவதில் ஒன்றும் தவறில்லை, மத்திய அமைச்சரவையில் இருப்பவர்களையோ அல்லது அதிகாரிகளையோ யாரோ ஒருத்தரை பிடித்து செய்ய வேண்டும். இவர் நேரடியாக போவதற்கு வாய்ப்பில்லை. அப்படி போனாலும் மதிக்க மாட்டார்கள். காரணம், இவர் கவர்னரை அவமரியாதை செய்து மத்திய அரசை இழிவுபடுத்திய பல தலைமுறை பண்ணிகிட்டு இருக்கிறவர். இவர் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போது இவர் யாரோ ஒருத்தர் அனுப்பணும். அதுக்கு யார்? ஜெகத் ரட்சன் அனுப்புகிறாங்க. ஆனால் விஷயம் இன்னும் இவர்களுக்கு வசப்படவில்லை என்பதால் இப்போது கட்சிக்காக தன் மகனை அரசியல் களப்பலி கொடுப்பாரா அல்லது மகனை காப்பாற்றுவதற்கு வேறு உபாயங்கள் எடுப்பாரா? அது வேறு உபாயங்கள்ங்கிறதுல அவருடைய யூகத்துக்கு விட்டுறேன், உங்களுடைய யூகத்துக்கு விட்டுறேன். வேறு உபாயங்கள் என்னென்ன இருக்கிறது, அவருக்கு என்னென்ன நிர்பந்தம் கொடுக்கப்பட்டது மறைமுகமாக, இதெல்லாம் துரைமுருகன் அவர்கள் தான் தெரியும். இதெல்லாம் பொதுவெளியில், நான் விளர் சொன்னதெல்லாம் பொதுவெளியில் கிடைக்கிற தகவல் தான். இதன் மூலம் ஒருவரை அவமானப்படுத்துவதோ சிறுமைப்படுத்துவதோ என் நோக்கம் அல்ல. ஆனால் நான் இப்போ சொன்ன அந்த அரசியல் களப்பலி கொடுக்க வேண்டும் அல்லது சில நிர்பந்தங்களுக்கு அவர் உடன்பட வேண்டும். என்ன செய்ய போகிறார் துரைமுருகன்? தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.